நீங்க அடல்ட்ஹுட் அடைஞ்சிட்டீங்களா இல்ல அடல்ட்ஹுட் தாண்டிட்டீங்களா? ஏன்னா நான் அடல்ட்ஹுட் இருக்கும் போது இதெல்லாம் ரியலைஸ் பண்ணல. அடல்ட்ஹுட் தாண்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பொய்யாச்சே அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்குள்ள நான் வந்தேன். எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரியான மெச்சூரிட்டி அமைஞ்சிராது இல்லையா? நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, படிச்சா லைஃப் செட் ஆயிடும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா படிச்சு முடிச்சு 10 வருஷத்துல ஒண்ணுமே நடக்கல. நல்லா படிச்சது என்னவோ உண்மைதான். ஆனா ஸ்ட்ரெஸ், காம்படிஷன், லோனுன்னு சொல்லி என் தலையில வந்து விழுந்துருச்சு. அப்புறம் இந்த விஷயம், நல்லவங்களுக்கு நல்ல லைஃப் தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு, குட் பீப்புளும் இருக்காங்க, ஸ்மார்ட் பீப்புளும் இருக்காங்கன்னு. சோ இந்த சர்க்கிள்ல ஸ்மார்ட் பீப்புள் மட்டும் தான் சர்வை பண்ணுவாங்க. இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பெரியவங்க எல்லாம் கரெக்டா தான் பேசுவாங்க, உண்மையதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். பெரியவங்க பேச்சு கேட்டு நடக்கணும். இந்த மாதிரி கேட்டே லைஃப்ல பல டெசிஷன்ஸை நான் எடுக்காம விட்டுட்டேன். இப்ப ஃபீல் பண்றேன் ஏன் அதை பண்ணல அப்படின்னு. இப்பதான் புரியுது, எந்த ஸ்டேஜ்ல எந்த ஏஜ்ல இருந்தாலும் எல்லாரும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இல்லையா? காசு பணம் முக்கியமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அதுதானே. நான் நிம்மதியா இருக்கணுமா, மத்தவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா, இல்ல என்னால வேற ஆப்ஷன் எடுக்க முடியுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. மெயினா டைம் இருக்குன்னு நினைச்சேன். டைம் இருந்துச்சு, வளரும் போது படிக்கும் போது டைம் இருந்துச்சு. ஆனா இப்போ டைமே இல்ல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், லைஃப் நமக்காக வெயிட் பண்ணாது, நம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு. சோ இந்த அடல்ட்ஹுட்ல வர மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஏஜ் பொறுத்து கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற பொய்களை இது பொய்ன்னு சொல்லி எப்போ உணர்றோமோ அப்பதான் நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, அடல்ட்ஹுட்குள்ள போயிட்டோம் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நீங்களும் இதை ஃபீல் பண்ணிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.